ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தோசை இட்லி போகிறது நம்மளுக்கு தெரியும். எப்படி நம்ம ஊற வச்சு எப்படி மாவாட்டணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில ஊரில் நம்மளுக்கு இந்த இட்லி அரிசி கிடைக்காது. எங்கள் ஊர்லேயும் இட்லி அரிசி கிடைக்காது. அதனால் இங்கே இருக்கிற அரிசியை வச்சு தான் நான் பாய்ப்பேன். உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துங்க, இந்த அரிசி தான் நான் பாய்க்கிறேன். தோசைக்கும் இட்லிக்கும் இதில் தான் நான் அரிசி அளந்து போட்டு எப்பயுமே நான் இதில் தான் மாவாட்டி தோசைக்கும் இட்லிக்கும் நான் போடுறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரிசி இப்படி தான் இருக்குது. ஓகே, நான் என்ன செய்வேன், ரெண்டு கோல் அரிசி நல்லா அப்படி நிரம்ப போட்டுருவேன். 2 கோல் அரிசி இப்படி நிலமை 2 கோலை போட்டுருவேன். போட்டுட்டு நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து கூட போட்டுங்க. அது 1 கப்பு. இந்த உளுந்து கருப்பு உளுந்து என்கிட்ட உடச்சது தான் இருக்குது. பாருங்கள், உடச்ச கருப்பு உளுந்து தான் இருக்குது. உங்கள்கிட்ட முழு உளுந்தாக இருந்தால் அதை போட்டுங்க. நல்லா அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு இன்னும் கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக இப்படி போட்டுட்டு இதை நல்லா கழுவி ஊற வச்சுருவேன். ஒன்றா தான் நான் அரைச்சிருவேன். என்கிட்ட கிரைண்டர் கிடையாது, பிளெண்டரில் தான் அரைக்கிறேன். அதாவது மிக்சியில் தான் நான் அரைப்பேன். கொஞ்சமாக அரைக்கிறதுனால இட்லி அரிசி என்கிட்ட இல்லை. இந்த மாதிரியும் நம்ம மாவு புளிக்கும். ஓகே, இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா ஊற வச்சுருவேன். ஒரு 5 ஹவருக்கு நான் ஊற வைப்பேன். 6 ஹவருக்கு நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரைக்கும் போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே, நல்லா அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு நான் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன். இதோ கொஞ்சமாக போட்டு அது கூட ஊற வச்சுருவேன். இது எப்படி இருந்தாலும் ஒரு 6 ஹவரு நல்லா ஊற வச்சுட்டு நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அரைக்கணும்னு. ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்ப்போம். நம்ம ஒரு 8 ஹவரு உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சிட்டோம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு அது ஒரு 8 ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நான் இதை அரைக்கும் போது கொஞ்சம் நேற்று ஆக்கின சோறு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். ஓகே, தண்ணி இந்த தண்ணி நல்லா கழுவிட்டோம்ல, இந்த அரிசியும் உளுந்தையும் கழுவினோம்ல, அது கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சலாம். அந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரைப்போம். நல்லா ஊறி இருக்கணும். இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருவோம். இப்போ அதை அரைச்சிருவோம். எங்கிட்ட கிரைண்டர் இல்லை. உங்களுக்கு கிரைண்டர் இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. எங்கிட்ட இது மாதிரி தான் இருக்குது, மிக்ஸி தான் இருக்குது. நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். ஓகே, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். ஓகே, நம்ம மாவை நல்லா அரைச்சிட்டோம், நல்லா மையாக அரைச்சிட்டு இப்போ நான் உப்பு போட்டுருவேன். உங்களுக்கு உப்பு போடுறதா தான் நீங்கள் போட்டுங்க, தேவைக்கு போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுருவோம். கையை நல்லா கழுவிக்கிங்க, சுத்தமாக கழுவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கரைச்சிருவோம். கரைச்சிட்டு நல்லா ஹீட்டான இருக்கிற இடத்துல வச்சுருங்க. என்ன மாதிரி குளிராக இருக்கிற இடத்துங்க, எந்த ஊரில் குளிராக இருக்குதோ, ரொம்ப கூலிங்காக இருக்கிறோ அந்த ஊரில் நீங்கள் கொஞ்சம் அவனுக்குள்ளேயோ இல்லை அடுப்பு பக்கத்துலேயோ அந்த மாதிரி வைங்க. என்னன்னா சீக்கிரம் புளிச்சிரும். நம்ம ஊர்லனா பரவாயில்ல, அது எங்கே வச்சாலும் புளிச்சிரும். ஓகேங்களா, புளிச்ச பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு புளிச்சிச்சா நம்ம பார்ப்போம். நம்ம மாவு கரைச்சி வச்சது நான் அவனுக்குள்ளே வச்சேன். ஏன்னா என்னோடய இடத்துல ரொம்ப கூலிங்காக இருக்கனால நான் அவனுக்குள்ளே வச்சேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த இடத்துல. பார்ப்போம். வாவ், நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். பார்த்துங்க, காட்டுறேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான்
நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கனால இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்சிருச்சு மாவு. நான் தோசை போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவுலாம் ஆட்டினோம், புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசை போட்டு பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுங்க. விட்டுட்டு மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ மாவு கொஞ்சமாக விட்டு தோசை சுற்றுங்க. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வருதுன்னு? புளிச்சிருச்சுங்க, நல்லா புளிச்சிருச்சு, சூப்பராக வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம எப்போது மாதிரி தோசை போட்டு மாவு பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங்கு நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட பாய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? இட்லி அரிசி இல்லாமல் நம்ம தோசை மாவு ரெடி பண்ணலாம். ஓகே வாங்க. பாருங்கள் தோசை வெந்துருச்சு. இப்படி ஓரம்லாம் அழகாக இப்படி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது சில பேர் திருப்பி போடுவாங்க. எனக்கு திருப்பி போட பிடிக்காது, எனக்கு இப்படி போட தான் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு. எடுத்து பிளேட்டில் போட்டுரும். பாருங்கங்க சூப்பராக வந்துருச்சு. வாங்க இன்னைக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். தோசை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள். இப்போது நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கிறேன், அதில் வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு. இந்த பொடி வந்து இட்லி பொடி, தோசை பொடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொடி வந்து இந்த பொடி என்ன பொடினா ஸ்பெஷல் பொடி, சின்னங்குனியில் செஞ்சது. ஓகேங்களா? அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இட்லி மாவு இல்லாமல் இட்லி சுடும் போது, தோசை சுடும் போது அந்த இட்லி அரிசி இல்லாமல் நம்ம தோசை போட முடியுங்க. ஓகே, பட்டர் தோசை போடுவோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சில பேர் சட்னி சாப்பிட மாட்டாங்க, குழம்பு சாப்பிட வேண்டாங்க. எனக்கு தோசையே வேணானுவாங்க, நீங்கள் மாதிரி போட்டு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே வாங்க, கொஞ்சம் பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிடுவோம். எந்த பிறகு போடுங்க, அப்போ தான் அந்த பட்டர் வந்து நல்லா இதாகும், கோட் ஆகும். குழந்தைங்களுக்கு தானே, சில குழந்தைங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இதையும் செஞ்சு கொடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். இது கூடய கொஞ்சமாக நான் லைட் ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன், லைட்டாக அப்படியே போட்டு விடுங்க. ஓகே, போட்டு விட்டுட்டு எடுத்துருவோம். பாருங்க நல்லா அப்படியே கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. ஓகே, எடுத்துருவோம். சாப்பிட்டு சொல்ல போகிறாரு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அப்படின்னா வார்த்தையே வரலையா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகேங்க. மாவு பாருங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இட்லியை வந்து மேலோட்டமாக எடுக்க சொல்லுவாங்க. நான் வந்து தோசைக்கு போட்டுட்டு இப்போ இட்லிக்கும் போடுறேன், நல்லா வருதுங்க. நான் இது நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நான் வேக விட்றேன். இந்த மாதிரி இட்லி பானை வந்து ரொம்ப சின்ன பானை தான், ஆனால் வந்து இந்த ஆற வச்சு எடுங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற வச்சு செஞ்சோமா, சுட 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 நம்ம எடுத்தோமா அது வந்து சரியாக வராது. அதனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா இந்த இட்லி வெந்து முடிக்கிறதுக்குலாம் அந்த இன்னொரு ஈடு வந்து ஆறி இருக்கும். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நான் போட்டேன். போட்டு ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் அதே மாவில் இட்லியும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி நனைச்சிக்குவோம். நல்லா நனைச்சிட்டு இட்லியை நல்லா அப்படி ஸ்கூப் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வந்து நான் எண்ணெய் கூட விடலைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இட்லியை கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு வந்துருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக செஞ்சு போகும்போது அந்த இட்லி அரிசி இல்லாமல் நம்ம தோசை போட முடியுங்க. ஓகே,
என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் மேலும் மேலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.